Hi everyone, welcome back to another video. Cook with Comali la Sivaangi cook panna தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் உருக்குன நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்புங்கிறது வந்து நீங்க கிளாஸ்ல கூட மெஷர் பண்ணிக்கலாம். and நான் மிக்ஸி ஜார்ல 1/2 கப் sugar அதோட 3 ஏலக்காய் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ வந்து இத இந்த நெய்ல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த sugar and நெய் இது ரெண்டுமே வந்து நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒரு creamy texture வருது பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். சோ மைதா மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு pinch baking powder and கொஞ்சமா salt ஆட் பண்ணிட்டு 1/4 கப் போல துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வந்து pressure கொடுத்து நம்ம வந்து இத mix பண்ணாம ஜென்டிலா வந்து mix பண்ணனும். சோ mix பண்ணா இது மாதிரி நமக்கு ஒரு டோ கிடைக்கும். சோ இதுதான் வந்து பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து இத பேக் பண்றது ஒரு குக்கர்ல தான் பண்ண போறோம். சோ குக்கர்ல நான் கொஞ்சமா salt ஆட் பண்ணி கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கறேன். இத நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெல்ட் போடாம ஜஸ்ட் குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அது லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். and நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி prepare பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவுல இருந்து சின்ன சின்ன பால்ஸா எடுத்து உருட்டி அதை வந்து நம்ம ஃப்ளாட்டா இந்த மாதிரி தட்டிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ல பட்டர் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே இப்போ நான் வச்சுக்க போறேன். ஸோ இப்போ இந்த பிளேட்டை வச்சு தான் நம்ம வந்து குக்கர்ல வச்சு குக் பண்ண போறோம். அண்ட் இது வந்து மேலே எழும்பி வராமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து நம்ம ஃபோர்க்கால இந்த மாதிரி ப்ரிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக எல்லா பிஸ்கெட்ஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட்ஸை அந்த பிளேட்டோட இது மேலே அப்படியே வச்சிடலாம். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் போல் சிம்மர்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுன்னு தேங்காய் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.